தற்போது தமிழக அரசியல் பின்னணியில் எதிர்பாராத திருப்பங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக வெளியாகி வரும் சூழலில் கூட்டணிகள், பேச்சுவார்த்தைகள், வேட்பாளர் முடிவுகள் என பரபரத்து அதிகரித்து வருகிறது. சில தினங்களுக்கு முன் வெளியான பீகார் தேர்தல் முடிவுகள் தேசம் முழுவதும் பெரும் அரசியல் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக மேற்கு வங்கம், கேரளா, தமிழகம் உள்ளிட்ட மாநிலங்களில் பாஜகவின் அடுத்த கட்ட மூவ் என்னவாக இருக்கும் என யோசிக்க ஆரம்பித்து விட்டார்கள். மேலும் அந்தந்த மாநில கட்சிகளும் கூட்டணிகளை மாற்றும் எண்ணத்தில் இருக்கிறார்கள். இதற்கிடையில் தாவேகா காங்கிரஸ் கூட்டணி உறுதியாகிவிட்டது என்ற தகவல் திமுக வட்டாரத்தில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. கரூர் சம்பவத்திற்கு பிறகு நடிகர் விஜய் என்டிஏ கூட்டணியில் சேர இருக்கிறார் என்ற செய்திகள் தொடர்ந்து வெளிவந்து கொண்டிருந்தது. பாஜக சார்பில் பவன் கல்யாண் உட்பட பலர் விஜயுடன் தொடர்ந்து கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தினார்கள் என வதந்திகள் உலா வந்தன. இதேபோல் காங்கிரஸ் தரப்பில் ராகுல் காந்தி கரூர் சம்பவம் தொடர்பாக விஜயிடம் பேசும்போது கூட்டணி குறித்து விவாதித்தார் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. தற்போது பீகார் தேர்தல் எதிரொலியால் திமுகவும் காங்கிரசுக்கு குறைந்த தொகுதிகளைத்தான் தர முன்வந்துள்ளது. காங்கிரசும் எறும்பு ஊற இரும்பும் தேயும் என்பது போல இருந்து வருகிறது. மேலும் தங்களை நிரூபிக்க வேண்டிய சூழலில் திமுக, காங்கிரஸ் உள்ளது. இதனால் திமுகவை கழட்டிவிட அல்லது சீட்களை அதிகமாக பெற விஜய் பக்கம் சேர காங்கிரஸ் முடிவெடுத்துள்ளது. திமுகவுடன் தீவிர கூட்டணியில் இருந்தாலும் ராகுல் காந்தி, விஜய் நட்பு பல வருடத்திற்கு முன்பே இருந்து வந்துள்ளது. 2026 தேர்தலுக்காக திமுக கொடுக்கும் சில தொகுதியில் போட்டியிட காங்கிரஸ் இப்போது ஆர்வம் காட்டவில்லை. அதற்கு பதிலாக விஜய் தலைமையில் கூட்டணியில் பங்கு கொண்டு தமிழகத்தில் தங்கள் கட்சி வளர்ச்சியை அடுத்த படிக்கு எடுத்துச் செல்லும் திட்டத்தில் காங்கிரஸ் ஆழமாக இறங்கியுள்ளது. இந்த சூழ்நிலையில் தாவேகா காங்கிரஸ் கூட்டணி பேச்சுவார்த்தை இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதாகவும் பெரிதும் வெற்றிகரமாக முடிவடைந்துள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ்நாடு காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரிஷ் ஜோடங்கர் அவர்கள் தாவேகாவின் முக்கிய நிர்வாகிகளான ஜான் ஆரோக்கியசாமி மற்றும் ஆதவ் அர்ஜுனா ஆகியோரை பலமுறை சந்தித்து தமிழ்நாட்டின் அரசியல் சூழல் குறித்து ஆலோசித்துள்ளார். டெல்லியிலும் இந்த கூட்டணியை உறுதிப்படுத்தும் விதமாக சில சந்திப்புகள் நடந்துள்ளன. மேலும் கடந்த சில வாரங்களுக்கு முன்பு ராகுல் காந்தியின் நம்பிக்கைக்குரியவரான பைஜு சென்னைக்கு வருகை தந்தார் என்றும் ராகுலின் பாரத் ஜோடோ யாத்திரையை முழுவதுமாக நிர்வகித்த இவர் விஜயை சந்தித்து கரூர் சம்பவம் தொடர்பாக சில முக்கிய ஆலோசனைகளை வழங்கியதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இந்த சந்திப்புகளை தொடர்ந்து தாவேகா நிர்வாகிகளுடன் பேசிய கிரிஷ் ஜோடங்கர், டிசம்பர் இறுதிக்குள் எல்லாம் நல்லபடியாக நடக்கும், உங்களுடனான பயணத்துக்கு ஆர்வமாக இருக்கிறோம் என்று மிக உறுதியான மற்றும் நேர்மையான தகவலை தெரிவித்ததாக கூறப்படுகிறது. தென்னிந்தியா முழுவதும் கட்சியை பலப்படுத்த விஜயை வைத்து இயக்க தயாராகி உள்ளார்கள் காங்கிரஸ். தமிழக அரசியலில் நீண்ட நாட்களுக்கு பிறகு இத்தகைய பெரிய அரசியல் மாற்றங்கள் நிகழும் தருணம் இது. காங்கிரஸ் தாவேகா கூட்டணி தேர்தல் சூழ்நிலையை முழுமையாக மாற்றும் திறனுடையது என்பது மறுக்க முடியாத உண்மை. திமுகவுக்கு மிகப்பெரிய அடியாக இது இருக்கும். 2026 தேர்தலுக்கான கவுண்டவுன் தொடங்கி உள்ளது. அதன் முதல் பெரிய அரசியல் வெடிகுண்டே இந்த கூட்டணியின் உருவாக்கம்தான்.